நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வர ஜூலை 12 ஒரு புது படத்தை வெளியிட போகுது. இந்த படம் தான் நம்ம யூனிவர்ஸை வேறு விதமாக பார்க்கறதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானிகள் இந்த வரிசையில் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர குடும்பத்தை சேர்த்துருக்காங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தென் இங்கே எக்கச்சக்கமான கிரக மோதல் உண்டாகும். நம்ம இந்த கிரகத்துக்கு நம்ம டைரெக்டாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அங்கே என்னதான் நடக்குது அப்படின்றத. I'm Lokabala Karthikeyan. You are watching Zenith of Science. நாசாவோட ரொம்ப அதிநவீன ஒரு விண்வெளி ஆய்வகம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஏவப்பட்ட ஒரு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்ற அடுத்த தலைமுறை விண்வெளி தொலைநோக்கியை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். வெப் டெலஸ்கோப் வர ஜூலை 12 ஃபர்ஸ்ட் இமேஜை அனுப்ப போகுது. அதாவது ரொம்ப கலரான இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இமேஜ் தான் நம்மளுடைய யூனிவர்ஸை வேறு விதமாக நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு கொண்டு வரும் அப்படின்றத பல விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. தென் நானும் நம்புகிறேன். அந்த டிஸ்கவரிக்கு பின்னாடி எக்கச்சக்கமான விண்வெளி பொருட்கள் விஞ்ஞானிகள் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஒரு முக்கியமான பொருள் பார்த்தோம்னா நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் நட்சத்திர குடும்பம், அதாவது புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் இருக்கக்கூடிய புரோட்டோ பிளானட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் இதனுடைய மைய நட்சத்திரம் புரோட்டோஸ்டார், அதாவது இளமையான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ராவல் போயிட்டு வந்துடலாம். நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 63 ஒளியாண்டுகள் தொலைவு நம்ம பயணம் பண்ணோம்னா ஒரு சின்ன தட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க். இது ரீசன்ட் டிஸ்கவரி கிடையாது. ஏன்னா இது 18 நவம்பர் 2008 நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம். அங்கே நம்ம பார்க்கும்போது இதில் பிளானட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானியம் இருந்துச்சு. பட் காலப்போக்கில் அங்கே ஒரு பிளானட் கன்ஃபார்மாக இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த நட்சத்திர குடும்பத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கிரகம் பேட்டா பிக்டோரியஸ் பி. இந்த பிளானட் அதோடைய நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்குது. தட் மீன்ஸ் நம்மளுடைய பூமி ஒரு முறை நம்ம நட்சத்திரத்தை சுற்றி முடிக்க 365 நாட்கள் ஆகுது. நம்மளுடைய பூமியில் ஒரு வருடம் அப்படின்றது அத்தனை நாட்கள். ஆனால் அங்கே ஒரு வருடம் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 22 வருடங்கள் எடுத்துக்கிடுது. ஸோ இது லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலுமே அந்த பிளானட்டுக்கு இது ஓகே. நம்ம எடுத்து பல டேட்டாஸ் படி இந்த பிளானட்டில் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது கிட்டத்தட்ட 1724 கெல்வின் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது நாட் குட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த பிளானட் அப்படின்றது ஒன்று தான் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணாலுமே காலப்போக்கில் இதில் 2 பிளானட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்தோம். சரியாக சொல்லணும்னா 2021 விஞ்ஞானிகள் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் இங்கே 2 பிளானட்டுகள் இருக்கலாம்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்றதை அவங்க வெளியிட்டாங்க. ரிசர்ச் அப்படின்றது எக்கச்சக்கமான டைரக்ஷனில் போச்சு. அதாவது வெவ்வேறு வழிகளில் இதை ரொம்ப இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஹபிள் டெலஸ்கோப் மூலியமாக எடுக்கப்பட்ட டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தென் நம்ம கிரவுண்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான அப்சர்வேட்டரியில் எடுக்கப்பட்ட டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே இன்டெப்த்தாக ஆராய்ஞ்சாங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல. அதுக்கு மெயின் ரீசன் இந்த நட்சத்திரத்தை சுற்றி எக்கச்சக்கமான விண்வெளி குப்பை அப்படின்றது இருக்குது. அதாவது சின்ன சின்ன தூசியாக இருக்கட்டும், பெரிய பெரிய கற்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய பார்வையை மட்டுப்படுத்துது. ஒரு சின்ன இமேஜினேஷன். இப்போ நீங்கள் தரையிலிருந்து வானத்தை பார்க்குறீங்க. வானத்தில் நம்மளுடைய சூரியன் இருக்குது. நம்ம சூரியனை நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. பட் நம்ம சூரியனை சுற்றி எக்கச்சக்கமான மேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதே மாதிரி தான் நம்மளுடைய அப்சர்வேட்டரியோட நிலைமையும். நம்ம அப்சர்வேட்டரி அங்கே இருக்கக்கூடிய பல ஒளிகளையும் ரேடியோ அலைகளையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் அந்த ரேடியோ அலைகளாக இருக்கட்டும் அல்லது ஒளிகளாக இருக்கட்டும் எல்லாமே தடுக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட பொருட்கள்னால. அதுதான் இந்த விண்வெளி குப்பை. ஏன்னா இது ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க். நட்சத்திரம் முழுசாக உருவாகலை. சில நட்சத்திரங்களை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. பல நட்சத்திரங்கள் இன்னொரு கிரகமாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு கிரகம் முன்னாடி நட்சத்திரமாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. பட் அது தோல்வி ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம டெத் ஸ்டார்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் உருவாகலாம் அப்படின்ற ஒரு அனுமானியமும் இருக்குது. கன்ஃபார்மாக 2 பிளானட் இருக்குது. தென் பல பிளானட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிடுது. உதாரணத்துக்கு பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பூமியை தீய அப்படின்ற ஒரு இனம் புரியாத அன்னோன் பிளானட் ஒன்று மோதி இருக்கு. இது ஒரு சின்ன ஆக்சிடென்டல் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுட்டாலுமே இந்த ஆக்சிடென்ட் காரணமாக தான் நம்ம பூமி இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம பூமி சுற்றக்கூடிய வேகமாக இருக்கட்டும், இல்லை இது
ரொட்டேஷன் ஆகக்கூடிய இதோடைய டைரக்ஷனாக இருக்கட்டும், தென் இதோடைய டில்ட் ஆங்கிள், பல வழிகளில் பார்த்தோம்னா இந்த தியா அப்படின்ற அந்த அன்னோன் பிளானட் மோதின ஆக்சிடென்ட் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இதே மாதிரியான மோதல் கண்டிப்பாக அந்த பிளானட்டரி டிஸ்கில் உண்டாகும். இதை நம்ம ஆராயறதன் மூலியமாக கண்டிப்பாக நம்மளுடைய சூரிய குடும்பம் முன்னாடி, அதாவது பாஸ்டில் என்ன மாதிரியான மோதல்களை சந்திச்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த புளூட்டோ பிளானட்டரி டிஸ்கில் பார்த்தோம்னா, நம்மளுடைய பூமி உட்பட பல கிரகங்களை சுற்றி சின்ன சின்ன கற்கள் இருக்குது, விண்வெளி கற்கள். இதே மாதிரியான பல கற்கள் அந்த ஒரு நட்சத்திர குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும்ன்றதை விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த விண்வெளிக்கல் அப்படின்றது மோஸ்ட்லி பல கிரகங்கள் மோதினதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய எஞ்சிய பகுதிகளாக தான் இருக்கும். இது நம்மளுடைய ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். இது கன்ஃபார்மாக அப்படின்றத அந்த நட்சத்திர குடும்பத்தை நம்ம இன்டெப்த்தாக ஆராயறதன் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் சில ஆச்சரியமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த பிளானட் அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய ஒரு பிளானட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம பூமியோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம பூமியோட ரொட்டேஷன் ஸ்பீட், அதாவது இது சுற்றக்கூடிய வேகம் அப்படின்றது 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எவ்வளோ வேகம் சுற்றும்? உங்களுடைய கணிப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய பூமி 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் அப்படின்ற வேகத்தில் சுற்றுது இல்லையா? ஆனால் இது 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் சுற்றுது. அதாவது பூமியோட வேகத்தை கிலோமீட்டரில் சொல்லி நம்ம கம்பேர் பண்ணோன்னா, பூமி 1 மணி நேரத்துக்கு 1674 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் சுற்றுது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக சுற்றுதுண்டு. இந்த ரொட்டேஷனுக்கு காரணம் கண்டிப்பாக இது ஒரு புரோட்டோ பிளானட் அப்படின்றதான். இதே வேகம் தான் முன்னொரு காலத்தில் நம்மளுடைய பூமியுமே ஃபாலோ பண்ணுச்சு. இதோடைய வேகம் குறைஞ்சதுக்கு காரணம் அந்த அன்னோன் பிளானட்டோடைய இம்பேக்ட் தான். இந்த நட்சத்திர குடும்பத்தோட மைய நட்சத்திரம் தான் பீட்டா பிக்டோரியஸ். இதோடைய வயது கிட்டத்தட்ட 12 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுவும் இது நம்ம சூரியனோட 75% பெருசுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டேட்டாஸ்லாம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சதர்ன் அப்சர்வேட்டரியிலேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான். இங்கே இருக்கக்கூடிய பீட்டா பிக்டோரியஸ் பி அப்படின்ற பிளானட் ரொம்ப ஸ்பீடாக சுற்றுறனால இதில் ஒரு நாள் அப்படின்றது வெறும் 8 மணி நேரம் தான். பட் ஒரு வருடம் அப்படின்றது 22 வருடங்கள். பல ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தோம்னா இந்த கிரகம் ரொம்ப வெயிட்டான ஒரு பிளானட்டாக தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வர ஜூலை 12ஆம் தேதி இந்த வெப் டெலஸ்கோப் வெளியிடக்கூடிய இமேஜாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் மிஷனில் இருக்கக்கூடிய பல ஸ்பேஸ் டிஸ்கவர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளை ஆச்சரியப்படுத்துன்றதை நம்ம நம்பலாம். தென் நம்மளுடைய சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இப்போ ரீசெண்டாக அதிகமாக இருக்குது. தென் இது மறுபடியும் குறையத்தான் செய்யும். பட் இது வருடாந்திர நிகழ்வா அப்படின்னா வருடாந்திர நிகழ்வு தான். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஐகார்டில் லிங்க் ஷோவாவது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான பதிவுலையோ ஸ்பேஸ் ட்ராவல்லையோ நம்ம கன்ஃபார்மாக சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.